அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே நான் மிகவும் அன்பாக மகிழ்ச்சியாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்ற இந்த காலை நேர தியானத்திற்காக இன்றைய நாளும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய வேண்டும். சத்தியவசன நேயர்கள் அனைவரும், அதே நேரம் இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருமே கடவுளுக்குள்ளாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து கொள்வதற்கு இந்த தொலைக்காட்சி வழியான சிந்தனை, எங்களுக்கு கிடைக்கின்ற தியானங்கள் அனைத்தும் பெரிய ஆசீர்வாதமாக பல்மடங்காக மாற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய நாளுக்கான தியானத்துக்காக நான் உங்களை அன்பாக வரவேற்கின்றேன். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம் முதல் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது 42 வரையான பகுதிகளிலே ஒரு அழகான அடையாளங்களை காண்கின்றோம். அதன் அடிப்படையிலே 4 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். எப்படி எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய பொறுப்பு, நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு கடவுளுடைய பணியில் இருக்கின்றோம், கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இருக்கிறோம் என்று தியானிப்பதற்காக நாங்கள் இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது யோவான் ஸ்நானகன் அல்லது திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் யார் என்பதை, இயேசு யார் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். இயேசு நடந்து போகின்ற பொழுது இந்த காட்சி அழகாக நீங்கள் பார்க்கலாம். இயேசு இப்படியே நடந்து போகிறார். நான் எதிர்பார்த்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று உறுதியுடன் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இவர் மீது இறங்கியதை அடையாளப்படுத்தி திருமுழுக்கின் பொழுது இவர் மீது இறங்கி சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அங்கே உறுதிப்படுத்தி சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு மேலே ஒன்றுமே வாசிக்க முடியாத அன்பானவர்களே, அந்த வேத பகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி போகிறார் என்ற பிறகு அதுக்கு பிறகு எங்களால் எதுவுமே அந்த வேத பகுதியில் வாசிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவராக போகிறார், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரா போகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் அதற்கு பிறகு வர்ற பகுதி தான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பொருத்தமான பகுதியாக இருக்கும். நாங்கள் பார்ப்போமா? இந்த விஷயத்தை சொன்ன பிறகு யோவான் 1வது அதிகாரம் 37வது வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே இருந்த 2 பேர் சீடர்கள் என்று நாங்கள் குறிப்பிடலாம். அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார்கள். யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறார்? இவர் ஆண்டவர் என்று அறிமுகப்படுத்திய பின்னரே இந்த 2 சீடர்களும் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார்கள். ஒரு கேள்வி இல்லை, எதையுமே எதிர்பார்க்கல. இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே இந்த 2 பேரும் அப்படியே பின்தொடர்ந்து போகிறாங்க. இந்த பின்தொடர்ந்து போகிறவர்களை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட நேரம், இயேசு இந்த கேள்வி அவரோட கேட்ட நேரம் அவர்கள் சிக்கி தவித்து இருக்கக்கூடும். அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீர் என்ன செய்ய போகிறீர், எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்ட பொழுது இயேசு சொல்கிறார், நீங்கள் வந்து பாருங்க, வந்து பாரும் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இப்போ முதலாவதாக ஆண்டவர் இயேசு இவர்தான் சொன்ன பிறகு இந்த சீடர்கள் தொடங்குறாங்க, பின்தொடர்ந்து போகிறாங்க. வந்து பாரும்னு சொன்ன பிறகு இயேசு இருந்த இடத்துக்கு இவர்கள் போகிறார்கள். போய் என்ன செய்கிறார்கள்? இயேசுவோடைய தங்கி விடுகிறார்கள். அற்புதமாக இருக்கிறது அல்லவா? கடவுளுடைய வார்த்தை வாசிக்கின்ற நேரம் பார்க்குறாங்க, இவர்தான் ஆண்டவர் என உறுதிப்படுத்தி யோவான் ஸ்நானகன் சொன்ன பிறகு பின்தொடர்ந்து போய் அவரோட தங்கி விடுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? தங்கி இருந்தால் ஒருவரோடு ஒரு வீட்டில் தங்கி இருந்தால்தான் உண்மையான நிலவரம் தெரியும், அவர் யார் என்று தெரியும். அதனாலே தான் இயேசு சொல்லியிருப்பார், வந்து பாரும், கம் அண்ட் see. தங்கின பிறகு இவர்கள் அந்த அனுபவத்தோடு கூட மீண்டும் புறப்பட்டு வெளியிலே போய் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்திரேயா தன்னுடைய சகோதரனை அழைத்து வருகின்ற அளவுக்கு வெளியிலே போகின்றார். பேதுருவை அழைத்து வருகிறார். பேதுருவை அழைத்து வந்து அங்கே இயேசுவினிடம் ஒப்பு கொடுத்த பிறகு இயேசு உடனடியாகவே சொல்கிறார், நான் உனக்கு பெயர் கொடுக்கின்றேன், நீ பாறை, உன் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி நாங்கள் இன்னும் ஒரு இடத்திலே வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி நூலிலே ஆண்டவர் உடனடியாக அவரை ஏற்றுக்கொள்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நாட்டின் அநேகமான ஜனங்களே, நீங்கள்
ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனை காட்டுவதற்கு நாங்கள் ஆதாயப்பட வேண்டும். அன்று யோவான் ஸ்நானகன் அதனை உறுதிப்படுத்தி சொன்னார், இன்று நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, இதுதான் ஆண்டவர், இதுதான் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, நாங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ உண்மையாக அவரை பின்தொடர்ந்து போகின்றவர்களாக உடனடியாக மாற வேண்டும். அன்று இயேசுவை பின்தொடர்ந்து அந்த சீடர்கள் போனார்கள். மூன்றாவதாக, தங்கி நின்று ஆண்டவரை ருசி பார்க்கின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் கடவுளை அறிந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். 50-50, 50%. கடவுளை ஏற்றுக்கொள்வது 50%, திருப்பி கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கிட்ட விலகி வருவது இன்னும் ஒரு 50% இருக்குது. முழுமையாக கடவுளோடு தங்குவதற்கு, கடவுளோடு இரண்டரை கலப்பதற்கு எங்களுக்கு முடியவில்லை. அந்த காரியத்தை செய்துட்டோம்னு வச்சுக்கோமே, நாங்கள் கடவுள் யாருன்னு பார்த்துட்டோம், கடவுள் பின்தொடர்ந்து போயிட்டோம், சீஷர்களா கடவுளோடு தங்கி வாழ்ந்துட்டோம். ஆனால் அடுத்த காரியத்தை அன்று அந்த சீடர்கள் செய்தது போல எங்களால் செய்வது பெரிய கடினமாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்தாங்க? உடனடியாக அந்த அனுபவத்தோடு போய் இன்னொருவரை கூட்டி கொண்டு வந்தார்கள் கடவுளிடம். நாங்கள் எத்தனை பேர் இன்று கடவுளிடம் ஒருவரை கூட்டி வருகின்றோம்? அன்பானவர்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை கடவுளிடம் கூட்டி கொண்டு வந்து இயேசுவினுடைய சீடனாக மாற்றுவது என்பது மதம் மாற்றுவது அல்ல. மாறாக கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு, கடவுளுடைய அனுபவத்தை பெறுவதற்கு, கடவுளுடைய சமாதானத்தை உணர்வதற்கு, கடவுளுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, கடவுள் வாழ்வளிக்கிறார் என்பதை உணர்வதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அவ்வாறு வெளியிலே போய் அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்து ஒருவரை அறிமுகப்படுத்தி கடவுளுடைய அடையாளத்தை கொடுத்தது போல நாங்களும் தீர்மானம் எடுப்போம். இந்த புதிய வருடத்திலே நாங்கள் பின்தொடர்ந்து போய் தங்கியிருந்து இரண்டரை கலந்து அந்த அனுபவத்தை இன்னொருவருக்கு சொல்லி இன்னொருவரை கடவுளிடம் நாங்கள் கூட்டி வருவோம் என்று நாங்கள் ஒரு உறுதிமொழி கூறுவோம்.